ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? மும்மொழி கொள்கை தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக தமிழக முதல்வர் ஸ்டாலின் புதிதாக ஒரு வீடியோ வெளியிட்டுள்ளார். எனது பிறந்தநாள் வேண்டுகோளாக என் உயிரோடு கலந்திருக்கும் தலைவர் கலைஞர் தொண்டர்களுக்கு ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறேன் என்று சொல்லி மும்மொழி கொள்கை தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று அந்த வீடியோவில் பேசியிருந்தார். அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக நான் பிறந்த நாளை பெரிய அளவில் ஆடம்பரமாக ஆர்ப்பாட்ட விழாவாக கொண்டாடுறதில்லை. ஆனால் கழக உடன்பிறப்புகள் மக்களுக்கான நலத்திட்ட உதவிகள் வழங்குறது, கழக அரசோட சாதனைகளை, கழக கொள்கைகளை எடுத்து சொல்கிற பொதுக்கூட்டங்கள் நடத்துறதுன்னு செயல்படுவாங்க. இந்த முறை என்னுடைய பிறந்தநாள் வேண்டுகோளாக என் உயிரோடு கலந்திருக்கும் தலைவர் கலைஞரின் அன்பு உடன்பிறப்புகளுக்கு ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறேன். இன்னைக்கு தமிழ்நாடு தன்னுடைய உயிர் பிரச்சனையான மொழி போரையும் தன்னுடைய உரிமை பிரச்சனையான தொகுதி மறுசீரமைப்பையும் எதிர்கொண்டிருக்கு. இதனுடைய உண்மையான நோக்கத்தை நீங்க மக்களிடம் கொண்டு சேர்க்க கேட்டுக்கிறேன். தொகுதி மறுசீரமைப்பு என்பது நம்ம மாநிலத்தோட சுயமரியாதை, சமூக நீதி, நம்ம சமூக நல திட்டங்களை பெரிதும் பாதிக்கும். இதை நீங்க மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும். ஒவ்வொருவரும் மாநிலம் காக்க எழுந்து நிற்க வேண்டும். இந்தியாவுக்கே வழிகாட்டியா நாம போராட்டத்தை தொடங்கணும். இப்போ கர்நாடகா, பஞ்சாப், தெலுங்கானா போன்ற மாநிலங்களிலிருந்து நமக்கான ஆதரவு குரல் வந்திருக்கு. இதை பார்த்த ஒன்றிய அரசு இந்திய திரைக்கலன்னு சொல்லிக்கிட்டே அதுக்கான எல்லா முன்னெடுப்புகளையும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. மும்மொழி கொள்கையை ஏத்துக்காததால நமக்கான பணமும் இன்னமும் தரல. அதே போல் தமிழ்நாட்டுக்கான தொகுதிகளை குறைக்க மாட்டோம்னு மட்டும்தான் சொல்றாங்களே தவிர மற்ற மாநிலங்களோட எண்ணிக்கையை அதிகரிக்க மாட்டோம்னு சொல்ல மாட்டாங்க. நாம கேட்கறது, மக்கள் தொகை அடிப்படையில தொகுதிகளை பிரிக்காதீங்க. நாட்டோட வளர்ச்சிக்காக மக்கள் தொகையை கட்டுப்படுத்தின தென் மாநிலங்களை தண்டிக்காதீங்க. அப்படி நடந்தா அதை தமிழ்நாடும் திமுகவும் ஒருபோதும் ஏத்துக்க மாட்டோம். நாம ஒரு உறுதி எடுத்துக்கணும். தமிழ்நாட்டின் நலனையும் எதிர்காலத்தையும் யாருக்காகவும் எதற்காகவும் விட்டுத்தர மாட்டோம். தமிழ்நாட்டுக்காக ஒன்றுபட்டு போராடுவோம். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். நன்றி, வணக்கம். ஸ்டாலின் வீடியோவை பார்த்த தமிழக பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலை அவரை கடுமையாக விளாசினார். ஸ்டாலின் வீடியோவில் அப்படி என்ன சொன்னார், அதற்கு அண்ணாமலை கொடுத்த பதிலடி என்ன என்பதை பார்க்கலாம். ஸ்டாலின் வெளியிட்ட இந்த வீடியோவுக்கு அண்ணாமலை கொடுத்த பதிலடி: மாநிலம் முழுதும் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து கிடக்கிறது. பள்ளி செல்லும் குழந்தைகளுக்கு கூட பாதுகாப்பு இல்லை. பாலியல் வன்முறைகள் அரங்கேறுகின்றன. கலெக்டரையே மிரட்டும் திமுக நிர்வாகி, ஆறாக ஓடும் கள்ளச்சாராயம், கஞ்சா விற்பனை, அரசு அதிகாரிகளையே படுகொலை செய்யும் மணல் கடத்தல்காரர்கள் என ஒரு புறம் ஒட்டுமொத்த தமிழகமும் இருண்டு கிடக்கிறது. இன்னொரு புறம் கொலை செய்து ரீல்ஸ் போடும் குற்றவாளிகளுக்கு போட்டியாக தினமும் ரீல்ஸ் போட்டு கொண்டிருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின். நாட்டில் என்ன நடக்கிறது என்பதே தெரியாமல் தினம் தினம் ஷூட்டிங் நடத்தி கொண்டிருக்கிறீர்களே, உங்கள் இளமை கால சினிமா கனவுகளுக்கு பலிகடா தமிழக மக்களா முதல்வரே? மறைந்த உங்கள் தந்தை நேரில் வந்தால் இப்படி ஒருவரை எங்கள் தலையில் கட்டிவிட்டு சென்று விட்டீர்களே என்று கதற காத்திருக்கும் தமிழக மக்களை குறித்து எப்போதுதான் யோசிப்பீர்கள் என்று ஸ்டாலினை அண்ணாமலை கடுமையாக விமர்சனம் செய்தார்.